விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தது, அவர் வந்த விதம், அமித்ஷா அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில வந்த வந்தது. விதம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. முகத்தை மூடிக்கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிரஸ் மீட்டை கொடுத்து முடிச்சிருக்காரு. எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் முகத்தை மூடிக்கிட்டுலாம் வரல. அப்படி வர வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நான் முகத்தை தொடச்சேன். அத மூடுனதா சொல்றாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியே தண்ணீரை விளக்கம் கொடுத்தவரை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் சிக்கல் என்னன்னாங்க, எப்போதுமே பாடி லாங்குவேஜ் என்பது ஊடகவியலாளர்களால் பத்திரிகையாளர்களால் பேசப்படும். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் டிவியில் தோன்றி அவங்க ஜெனரல் டிபேட்டுக்கு வருவாங்க. 2 வேட்பாளர்னா 2 வேட்பாளரும். அதில் ஜோ பைடனோட பாடி லாங்குவேஜில் தான் அவர் அந்த வேட்பாளரையே இழந்தார். இழந்து தான் அதற்கு பிறகு கமலா ஹாரிஸ் வந்தாங்க. ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும். அது ரொம்ப முக்கியங்க. யாராக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமின்னு இல்லை, யாராக இருந்தாலும் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நான் முகத்தை தொடச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. சரின்னு நம்ம ஏற்றுக்கிடலாம். இன்னொரு சிக்கல் இதில் என்னன்னா, இந்த அலையன்ஸோட பல வகைகளில் நேச்சுரல் அலையன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ரெயின்போ அலையன்ஸ் உண்டுங்க. வானவில் கூட்டணி. அண்ணாலாம் அமைச்சது 1967 வானவில் கூட்டணி தான். பல கட்சிகள் சேர்ந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இணைவது. ரேக்டாக் அலையன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது கதம்ப கூட்டணி. கடைசி நேரத்தில் எதுவுமே அமையாது. கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி, ஒட்டு துணி கூட்டணி. முக்கியமான இன்னொன்று இருக்கு, வெயில் அலையன்ஸ். அந்த டெர்மினாலஜி நிறைய பேருக்கு தெரியாது. அது பொலிட்டிக்கல் சயின்ஸில் அது ஒரு பாடம். வெயில்னா VEIL, முகமூடி, முக்காடு முக்காடு கூட்டணி. இதைத்தான் அது சிம்பாலிக்கா அவர் உணர்த்தினாரோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. என்னன்னா, பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது இயல்பாகவே சிக்கல் வருது. அதிமுகவுக்கு சிக்கல் வருது. ஒன்று, அதிமுகவோட லிகசி என்னங்க? எம்ஜிஆர் லிகசி, ஜெயலலிதா லிகசி 2 தானே உண்டு. இப்போ எம்ஜிஆர் லிகசிலையும் காங்கிரஸோட ஒரு கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் இங்க பேசுவாங்க. எம்ஜிஆர் விருந்து கொடுப்பார். அவருக்கு விருந்து கொடுக்கறதுல ரொம்ப பிரியம். விருந்து உபசாரம் பண்றதுல. ராமவரம் காலனில் விருந்து கொடுப்பதெல்லாம் எல்லாரும் பார்த்த விஷயங்கள் தான். நான் அப்போ அண்ணா பத்திரிகையில் பணியாற்றிட்டு இருந்தேன். எல்லா பெரிய தலைவர்கள், டெல்லியிலேருந்து வர்ற தலைவர்கள் எல்லாரும் எம்ஜிஆரோட தோட்டத்துக்கு சாப்பிட்டுட்டு கூட்டணி பேசுவாங்க. சீட்டு முன்ன பின்ன பேசுவாங்க. அது தனி, நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா அது அந்தரங்க பேச்சு. ஜெயலலிதா அவர்கள் சமீபத்தில் நம்ம பார்த்தது தானே, போயஸ் கார்டன் வாசல்ல நரேந்திர மோடி அவர்களே காத்திருந்தது தானே. எத்தனை தலைவர்கள் காத்திருந்தாங்க. வாஜ்பாய் அரசு 98 இருக்கும்போது பெரிய கருத்து முரண்பாடு. ஜெயலலிதா அவர்கள் ஆதரிக்க போவதில்லைங்கிற ஒரு செய்தி இங்கே வந்துருச்சு. தமிழ்நாடு பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எத்தனை தூதுவர்களை வாஜ்பாய் அரசு அனுப்பியது. சுஷ்மா ஸ்வராஜ் எவ்வளோ நாள் ஜெயலலிதாவுக்காக காத்திருந்தாங்க. அப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநில அரசியல் மேலோங்கி நிற்கிற ஒரு மாநிலத்தில் 1967 மாநில அரசியல் தான். மத்திய கட்சிகளுக்கு இங்கே வெயிட்டு கிடையாதுங்க. அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேசத்தையே ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும். ராஜீவ்காந்தி 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே இருந்தாருங்க இந்திரா காந்தி அம்மையாரோட மறைவுக்கு பிறகு. எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. அதாவது 84 கடைசி புருக்லின் மருத்துவமனைக்கு போயாச்சு. அது பிறகு அவர் இல்லாமலே தேர்தலை சந்தித்து ஜெயலலிதா அவர்களோட பிரச்சாரத்தில் வெற்றியும் பெற்றாச்சு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராஜீவ்காந்தி உட்பட வரும்போது எம்ஜிஆர் தான் அவங்க பார்த்தாங்க. எம்ஜிஆர் எப்போ போய் பார்ப்பாருன்னா, தலைவர்களை இந்த நிதி கமிஷனில் கூட்டம் போட்டு முதலமைச்சர்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறதுக்காக முதலமைச்சர் போகிறது. அதில் கூட மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவராக இருக்கும்போதுங்க 86 87 சத்துணவு திட்டத்துக்கு நிதி கேட்டார். மன்மோகன் சிங் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க, அதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கணுமான்னு அவர் கேட்டார். எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சு. அப்படியே விருட்டுன்னு எந்திரிச்சு தமிழ்நாடு போயிட்டார். இப்போ ராஜீவ்காந்திக்கு அது தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் பதறி போய், மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவர் அவரை கூப்பிட்டு பேசி அதுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் அவர்களை வர சொல்லி அவர் கேட்ட நிதியை கொடுத்தாங்க. இதுதாங்க வரலாறு. அதிமுகவோட வரலாறு இதுதான். அதிமுகவிலிருந்து தலைவர்கள் போய் டெல்லி தரிசனத்துக்கு வெயிட்டிங்கே கிடையாது. மோடியா லேடியா கேட்டவங்க தானே ஜெயலலிதா அவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எனவே தான் இந்த முகத்தை துடைத்து கொண்டு வந்தாரா, முக்காடு போட்டு கொண்டு வந்தாராங்கிற அந்த கேள்வி பிரதானமாக கூர்மைப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன சொல்றாரு, பிஜேபியே சொல்லிடுச்சுங்க, அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட போகிறது இல்லைன்னு. அது சொல்கிறதுக்கு அமித்ஷா யாருங்க?
ஏங்க அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாதுங்களா நம்ம சொல்லணும்? அவரே சொல்லிட்டாருங்க, அவரு தலையிடக்கூடாது, தலையிட மாட்டேன்னு சொல்லி. அவ்வளவுதாங்க, அதோட பேச்சு முடிஞ்சது. நீங்களாம் என்ன பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தான் தலையிட போறது இல்லையேன்றாரு. அதுவே வந்து பலவீனமா? பலவீனம் இல்லையா? இல்ல இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் வந்து உண்மையானதா, நம்பத்தக்கதா, ஏற்புடையதா இருக்கா? இல்ல, முகத்தை துடைத்து கொண்டு வந்தார். அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. இல்ல ஏன்னா அதுதான் 2வது ஒரு பாடி லாங்குவேஜ். இல்ல 2வது உட்கட்சி விவகாரங்கள் குறித்து நாங்க பேசல. உட்கட்சி விவகாரங்கள் குறித்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா தலையிடுவதனால தானே இந்த பிரச்சனையே வந்துச்சு. சரி, 2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம். அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தான் முதல்வர். சசிகலாமா பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவங்க ஒரு 2 மாதம் கழித்து அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு நிலைமை வருது. முன்னதாகவே வந்து பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுன்னு தானே கேசிபியோட பெட்டிஷன், ஃபர்ஸ்ட் பெட்டிஷன்ல அது. செம்மலை இருக்காருங்களா அந்த பெட்டிஷன்ல? செம்மலை தான் இப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்களுக்கு சிறைவாசம் சுப்ரீம் கோர்ட்டால் உறுதி செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள், இரட்டை இலை எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்கு போட்டாங்க. எதிர்த்து ஆட்சியவே எதிர்த்து வாக்கு போட்டவங்க. அவங்க மேல கடைசி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்களே. அப்போ தனபால் ஸ்பீக்கர், நீங்க வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்கு போட்டாச்சு. அப்போனா இயல்பாக என்ன நடவடிக்கை பாயும்? எம்எல்ஏ தகுதி இழப்பு நடவடிக்கை தானே பாயணும். ஆனா பாயல. அதுக்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் தலைமையில் வந்து அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. முதலமைச்சரை மாற்றுங்கன்னு மனு கொடுத்தாங்க. அவங்க பேர்ல தகுதி இழப்பு நடவடிக்கை பாய்ந்தது. 18 பேர் தகுதி இழப்பு. மொத்தத்தில் இருந்த மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு. 122 தான் இருந்தாங்க, 18 போயிடுச்சுங்க. அப்ப 104 தான் இருக்கு. 234 பேர் கொண்ட சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சில மாதங்கள் வெறும் 104 தான் ஆதரவு. இதுவே வேற மாநிலமாக, வேற கட்சியாக பாரதிய ஜனதாவோட தயவு இல்லைன்னா கவர்னர் வந்து மெஜாரிட்டியை நிரூபிங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருப்பார்ல. எங்க கொடுத்தாரு? அதே வித்யாசாகர் ராவ் சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் முடிவு செஞ்ச பிறகும் அவன் முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. அப்ப அது பாரதிய ஜனதாவோட மிஷினேஷன் இல்லையா? சரி, அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பிஜேபி தலையிடுதுங்கிறது தான் உண்மைங்க. அது 2017 நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றது. அதற்கு முன்னாடி 2 மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். தலையிட முடியல, அவ்வளவுதான். மத்திய கட்சி இங்க தலையிட முடியல. விரும்பி இருப்பாங்க தலையிடுறதுக்கு. ஏன்னா 1988 ஜானகி அம்மா மந்திரி சபை கவுந்த பிறகு ராஜீவ்காந்தி கடைசி வரைக்கும் ஜானகி அம்மாளுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசி நேரத்தில் கை விரிச்சிட்டாரு. ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆர் தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு. ஆட்சி கவுந்துருச்சு. கவுந்த பிறகு மூப்பனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லி தனி அணி தானே வகிச்சாங்க. அது எப்போதுமே மத்திய கட்சிகளுக்குள்ள ஆசை. தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து தலையெடுத்து அவங்க வந்து மேலே வரணும். அது 67லேருந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அலாதி. அவங்க வந்து டெல்லி கட்சிகளை உள்ள விடுறது இல்லை, 2 கட்சியுமே. இப்போ என்ன பதற்றம்? அதிமுக மீண்டும் டெல்லியோட மேலாண்மையை ஒத்துக்குதேங்கிறதான் பதற்றம். பொலிட்டிக்கல் பதற்றம் என்னங்க? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும் தான் எல்லாரும் சொல்றாங்க. பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும் சொல்லுவாங்களா? கூட்டணிக்கு வருவாங்க, சில சீட்டுகளை கொடுப்போம், அதில் அவங்க ஜெயிப்பாங்க, இல்லை தோற்று போவாங்க. இவ்வளோதான் நிலவரங்க. அவங்களே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லைன்னா கோட்டையில் அமைச்சர்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ இங்கே வந்து இடம் கிடையாது. இதுதான் நிலைப்பாடு, தொடர்ந்த நிலைப்பாடு, அண்ணா காலத்திலேருந்து இருக்கிற நிலைப்பாடு. ராஜாஜி அவர்களுக்கே மந்திரி சபையில் இடம் தர மாட்டேன்னு அண்ணா மறுத்தார். சிம்பிள் ரீசன் என்னன்னா, அது வலதுசாரி கட்சி, தேசிய கட்சியா இருந்தது. இங்க ராஜாஜி அவர்கள் நமக்கு மாநிலத்தில் மூதறிஞர். ஆனால் அவர் கட்சி தேசிய கட்சி. அகில இந்திய அளவில் வந்து மகாராணி காயத்ரி தேவி உள்பட்ட வலதுசாரி தலைவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்க முடியாதுங்கிறது தான் அந்த நிலைப்பாடுங்க. திராவிட இயக்கத்தோட நிலைப்பாடே அதுதான். அப்போ அமித்ஷாவை போய் நான் பார்த்துட்டு வந்தாங்க. அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னா அமித்ஷா சொல்றதுக்கு யாருங்கிறதான கேள்வி. இப்ப இந்த ஒருங்கிணைப்பு விவகாரம் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தது, பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் என்ன உணர்த்துதுங்க சார்? செங்கோட்டையன் போன்றவர்கள் இனிமேல் டெல்லிக்கு போக மாட்டார்கள், எங்களுக்கு வந்து அமித்ஷா உறுதிமொழி தந்திருக்கிறாருங்கிறதா அவர் சூசகமாக சொன்னார். எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் இனி டெல்லி பஞ்சாயத்துக்கு போக முடியாதுன்ட்டார். நான் போய் அதெல்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அதிமுகவை பற்றி நீங்கள் வந்து செய்திகள் இப்படி முரணா வெளியிடாதீங்க. இதுதான் அவர் தொடர்ந்து இன்னைக்கு சொன்னதுங்க. அதாவது ஆரின் அதர்வேர்ட்ஸ் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் குறை சொன்னார்.
ஆனா செங்கோட்டையன் நேற்றைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் பிறந்த நாளைக்கு மோடியோட அவர் இருக்கிற படத்தை வெளியிட்டு பெரிய அளவுக்கு பாராட்டி மோடி தான் புரட்சி தலைவருங்கிற ரேஞ்சுக்கு பேசி தான் வாழ்த்து செய்தி போட்டிருந்தாருங்க. அதிமுகவில் இனிமேல் அப்படியான யாராவது அப்படி கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்க வேண்டியது வரும். இதுக்கு வந்து பொதுக்குழு தீர்மானம் இருக்கு, அதெல்லாம் காட்டினார். பொதுக்குழு தீர்மானம் இதெல்லாத்தையும் காட்டினார். கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களோடு பிற கட்சிக்காரர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு எத்தனையோ தீர்மானம் போட்டிருக்கோம். அது வழக்கமான தீர்மானம் தாங்க. நடவடிக்கை எடுத்த பிறகு மற்றவங்க தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது வழக்கமான தீர்மானம். அதையும் காட்டினார். அப்படின்னா அவர் என்ன எச்சரிக்கை விடுறாருன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒன்று. இரண்டாவது, அவர்களை வந்து நீங்கள் பேட்டிகளுக்கு அழைக்காதீர்கள். ஏன்னா அவங்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை. இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசிபியோ இல்லை தனியரசோ பலரும் வந்து டிவிகளில் கருத்து சொல்கிறாங்க, பத்திரிகைகளில் கருத்து சொல்கிறாங்க. அதை தவிர்க்க வேண்டும், அது தவறு. அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர். கட்சியிலிருந்து இவர்கள் நீக்கப்பட்டார்கள். அவர்களோடு தொடர்பு வைத்த காரணத்தால் சிலருக்கு கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. செங்கோட்டையனையும் நான் கட்சியை விட்டு தூக்குவேன். ஏன்னா எல்லாரும் தூக்கியிருக்காருல்ல, ஓபிஎஸ்ஸே தூக்கியிருக்காருல்ல, அப்போ செங்கோட்டையனையும் தூக்குவேன். அதுதான் லாஜிக்கல் எண்டு என்று அவர் சொல்கிறார். அதாவது முதலமைச்சரை குறித்து பேசியது அதுக்குள்ள பெரிய நம்ம கருத்து இல்லைங்க. ஏன்னா அது வந்து திமுக ஆளுங்கட்சி, அதுக்கு எதிர்கட்சியாக அதிமுக அது கருத்து சொல்லத்தான் செய்யும். உட்கட்சி விவகாரங்களை பற்றி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நிறைய பேசினார். நிறைய பேசும்போது அவரோட செய்தியின் சூசகமாக நான் புரிந்து கொண்டது என்னன்னா, இனி வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை பற்றி அதிமுகவில் இருக்கிற யாரும் பேசக்கூடாது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களோட அவங்க தொடர்பு வச்சாங்கன்னா அவங்களையும் நீக்கிடுவேன்றார். இல்ல பாஜக பல மாநிலங்களில் எப்படி மற்ற கட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது பேசுவாங்க. நீங்க கூட அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க. இந்த விவகாரத்துல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க, ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறார் என்றால், எடப்பாடி பழனிசாமியின் அந்த வார்த்தைகள் பாஜகவை கட்டுப்படுத்தி விட்டதா, இந்த விவகாரத்துல பாஜக தோற்று விட்டதா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டு ஆரம்பத்துல இருந்தே ஒன்று தானேங்க. இவங்களோட நான் வந்து மீண்டும் சமரசதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்கிறதானே அது தொடர்ந்து. அதுல அவர் வந்து பேக் அடிக்கல இல்லை. ஸோ எடப்பாடி ஸ்டாண்ட் என்னன்னா, இவங்கெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க பல காரணங்களுக்காக. கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவங்களோட சமரசம் கிடையாது, அவங்களுக்கு மீண்டும் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஸ்டாண்டு. பிஜேபி வந்து இணைக்க முயற்சித்தது, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்பதான் வந்து திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும், அதிமுக ஒற்றுமையா இருந்தா தான் பலமா இருக்கும். அது வந்து அது ஜென்ரலா இன்னும் சொல்ல போனா அது எல்லாரும் சொல்றது தாங்க. பிஜேபி தான் சொல்லணும், அமித்ஷா வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற குப்பம் சூப்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், பொதுவாக வந்து ஒரு கட்சி அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும்னு துடிக்குதுன்னா எல்லா ஓட்டையும் சேர்க்கணும்னு தான் முயற்சி செய்வாங்களே தவிர, எதுக்குங்க கூட்டணி சேர்க்கிறோம், ஒரு தொகுதி 2 தொகுதி எதுக்கு விட்டு கொடுக்குறோம், அந்த ஓட்டும் கூட நமக்கு போயிடக்கூடாதுன்னு தானே. சரி, அந்த ஒரு தொகுதியில் இருக்கிற கட்சி அந்த ஒரு தொகுதிக்குள்ளே தான் செல்வாக்கு வச்சுருக்கோம். மற்ற தொகுதிகளில் 300-400 ஓட்டு இருக்கும், இல்லை 1000 ஓட்டு இருக்கும். அதை கூட நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதான நோக்கம், ஒரு தொகுதி 2 தொகுதி கொடுக்கறதோட நோக்கம். அப்போ சொந்த கட்சிக்காரங்க கட்சியை விட்டு வெளியில் இருக்காங்க, அவங்க ஓட்டை இழக்கலாமா? அது என்ன வகையான அரசியல்? அப்படின்னா இல்லை, 2026ல் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, இவங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு தான் அவர் சொல்றாரு. இல்ல இது என்ன மாதிரியான தேர்தல் ஸ்ட்ராட்டஜிங்க சார்? ஏன்னா இப்ப ஒருங்கிணைல் ஆல்ரெடி மெகா கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலையில அதிமுக இருக்கு. இப்ப இருக்கிறவங்களும் கூட்டணியை விட்டு வெளில போயிட்டாங்க. எப்படி ஜெயிக்க முடியும்? இத பிஜேபி எப்படி அனுமதிக்கும்? தோக்கறதுக்கு தான் பிஜேபி களத்துல நிக்குதா? பிஜேபி தான் அதுல கவலை இல்லைங்களா, அவங்க பலமுறை சொல்லிட்டாங்களா, எங்களுக்கு 2029 ஏதோ ஒரு லாபத்தை பார்ப்பாங்களா இந்த தேர்தல்ல? அதான் இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்களா, ரெட்டை இலக்கத்துல எம்எல்ஏகள் போறதுதான் எங்களோட குறிக்கோள். அதுக்கு ஜெயிக்கணும்னாலும் ஒரு கூட்டணி வேணும்ல. வெறும் அதிமுக இப்போ 4 தொகுதி பிஜேபி ஏற்கனவே ஜெயிச்சிருக்கு, அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு குறிப்பிட்ட பகுதியில் தானே இருக்கு, வேற எங்க இருக்கு? நயினாருக்கு மட்டும் கவலை இருக்குங்க, ஏன்னா அவருக்கு வந்து திருநெல்வேலி ஓட்டு வேணும்னு நினைப்பாரு. அந்த 4 தொகுதி ஏற்கனவே ஓபிஎஸ் இருந்தப்ப, ஒருங்கிணைந்த அதிமுக கொஞ்சம் இருந்தப்ப இந்த அளவுக்கு கூட சிதறாதப்ப இருந்தது இல்ல. பிஜேபியோட நம்பிக்கை அதுக்கு பிறகு வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையின் கீழே இங்க வந்து ஓட்டு கூடியிருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, கூட்டணியில ஒரு மேஜர் பார்ட்னர் அதிமுக, எப்படி பார்த்தாலும் 20% ஓட்டு இருக்கு. அந்த மேஜர் பார்ட்னரை
மனசங்கடப்படுத்தி நம்ம வந்து இவங்களை சேர்க்க முடியாது. அவங்க முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதிமுகவில் எப்படியான நிலைமையில் இருக்கு, எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு விலக்கப்பட்டவர்கள் ஒரு குரல் கொடுக்குறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு திமுகவுக்கு போவதற்கு அல்லது வேற கட்சிகளுக்கு போவதற்கு அவர்களுக்கு முடியாது. முடியாதுன்னு சொல்றத விட எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதாவோட இருந்துட்டோம், நம்ம எப்படிங்க அங்கெல்லாம் போக முடியுங்கிற ஒரு இயல்பான எண்ணம் தான். ஆனா அவர்களுக்கு வேற வழியே இல்லை அரசியல் ரீதியாக என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்கள தள்ளி விடுறாரு. அதுல தான் ஓபிஎஸ் எல்லாம் அரசியலில் எந்த மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கும் இப்போ அடிக்கடி சொல்றாரு. சரி, எனக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்போ தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கு வங்கி பாதிக்காதான்னு கேட்டால் அதுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல நான் போனதே வந்து பசுமன் தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும்னு வலியுறுத்த தான் போனேன். அதான் எங்க கோரிக்கை. நீங்க ஏதோ அரசியல் கோரிக்கைன்னு நினைச்சு பேசுறீங்க, அது அப்படி அல்லன்றாரு. பட் தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற பிற கட்சிகள், சில கட்சிகள் அவங்க வந்து அதை எதிர்ப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியுங்க. அது என்டிஏல தான் அவங்களும் இருக்காங்க. அப்போ போன தடவை ஒரு 10.5% வன்னியர் இடஒதுக்கீடுக்கு பிறகுதான் தென் மாவட்டங்களில் பாதிப்பு வந்தது. இந்த தடவை இதுக்கு பிறகு பாதிப்பு வரும்ல. இது எப்படி சரியான இன்றைய தேதிக்கு அது சரியான விஷயமா இருக்காதே. அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னாருங்க, அது ஓகே. பட் அமித்ஷா அவர்களை பார்க்க போனதே இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு. அப்போ அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்போ வரும்? இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கோ வந்து ரியாக்ஷன்ஸ் வரும். அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சேதாரம் அப்படி பார்க்கவா, இல்லை விஜய் மாதிரியான இன்னொரு ஃபோர்ஸுக்கு ஆதாயம்னு பார்க்கவா? அவங்க எங்கே போவாங்க அப்போ? சரி, அரசியலில் யாரும் விலகியெல்லாம் நிற்க முடியாதுங்க. கூட்டணிக்கே வாய்ப்பு இல்லை. அமமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைச்சதா இல்லையா? இல்ல இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒருவேளை வந்துட்டாலுமே, செங்கோட்டையன் போன்ற நிர்வாகிகள்லாம் உள்ள இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கட்சி வெற்றி முக்கியம். இதை கடந்து அவங்க வெற்றி பெறதும் முக்கியம். அவங்களுடைய சுயநலன்னு வச்சு பார்த்தா கூட இப்ப அவங்கெல்லாம் இதை அனுமதிப்பாங்களா, ஏத்துப்பாங்களா? அமைதியாவே இருப்பாங்க அவங்க. வேற வழி இல்லைங்களா? அப்படின்னா செங்கோட்டையனை வந்து கட்சி விட்டு தூக்கிடுவாரு, அவ்வளவுதான். அதான் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, போன்றவர்களை தான் யாரா இருந்தாலும் நீங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றாருல அவர். இல்ல அவங்களுக்கும் அந்த வெற்றி, இவருக்காக வெற்றியை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்களா? அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற அன்னைக்கு தானே போகணும். அப்போ கட்சியை விட்டு விலக்கினாலும் வேற அன்னைக்கு தானே போக போறாங்க. ரெண்டு ஒண்ணு தானே. அப்ப எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அசைக்கவே முடியாது அதிமுகவுல இருந்து. அசைக்கணும்னா பொதுக்குழு தான். அவர் தான் சொல்றாரு 2500 பேர் கொண்ட கலந்து கொண்ட பொதுக்குழுவில் இன்னென்ன தீர்மானங்கள் இன்னைக்கு காட்டுறாருல, பழைய மேட்டர் தான் அது. சரி, இதுல வந்துங்க அதிமுகவோட உட்கட்சி வார்த்தை ரெண்டா பாருங்க. எடப்பாடி பழனிசாமி, ஆன்டி எடப்பாடி பழனிசாமி, அப்படித்தானே ரெண்டு பேர் இருக்காங்க. செம்மலை எங்க இருந்தாரு? எந்த அணியில இருந்தாரு அவரு? எனக்கு ரொம்ப நண்பருங்க. ஆன்டி எடப்பாடி அணியில் தானே இருந்தாரு. ஓபிஎஸ் அணியில இல்ல, முதல்ல மனு கொடுத்த 3 பேர்ல அவர் ஒருத்தர் இல்லைங்க. அது போக டிடிவி சொல்றாருல, கையெழுத்து வாங்கும்போது முதலமைச்சர் கேண்டிடேட் இவருன்னு சொல்லி கையெழுத்து வாங்காதீங்கன்னு எடப்பாடி தான் கேட்டுக்கிட்டாரு. அப்படி இருந்தும் செம்மலை வந்து எகிரி குச்சி ஓடி போயிட்டாருன்னு சொல்றாரு. செம்மலை அதில் உடன்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு செம்மலை வந்து அருகில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ செம்மலையை அவர் சமாதானப்படுத்திட்டாரு. அப்போ யாரெல்லாம் அவருக்கு தேவையோ அவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தியிருக்காரு. அதுக்காக நான் சொல்ல வர்றேன். யாரெல்லாம் தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரோ அல்லது தனக்கு போட்டியா வருவார்னு நினைக்கிறாரோ அவங்க சமாதானப்படுத்த விரும்பல. அவர் தெரிந்து எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் என்றால் யாருக்கு லாபம்? உண்மையாக திமுகவுக்கு தானா அல்லது அமைய போகிற 3வது அணிக்கு லாபமா? 3வது அணிக்கு வரவு இருக்கு, சில கட்சிகள் வரவு இருக்கு. ஓட்டு சதவீதம் நம்ம 3வது அணி கணிக்க முடியாதுங்க. என்ன காரணம்னா அது நமக்கு இதுவரைக்கும் அன்டெஸ்டட் ஆயிருது. விஜய் ஏதாவது 2-3 தேர்தலில் போட்டி போட்டு ஒரு குறிப்பிட்ட வந்து ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா கணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எதை வச்சு கணிக்கிறோம்? விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம், இந்த இப்போ சனிக்கிழமை அடுத்த டூர் போவார், அதுக்கடுத்த சனிக்கிழமை போவார், அதை மட்டும் வச்சு கணிக்கிறது சரியா வராது அரசியலில். க்ரௌடு வந்து வருங்க, பொதுவாக சினிமா ஸ்டார் பார்க்க வரும், இல்லாட்டாலும் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த க்ரௌடை வச்சு கணிக்க முடியாதுங்க. அரசியல், தேர்தல் அரசியலுங்கிறது கீழே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நீங்கள் கணிக்க முடியும். கீழே என்ன கட்டுமானம் இருக்கு, அது வந்து புதிய கட்சிகளுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த புதிய கட்சிகளில் கீழே இருக்கிறவங்களோட முகமோ பேரோ நமக்கு தெரியாது. அவங்க இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அணி சேர்ந்தால், இப்போ உதாரணமாக டிடிவியோ மற்றவங்களோ சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு கட்டுமானம் இருக்கு கீழே. அப்போ சில தொகுதிகளில் ஜெயிக்க முடியும். இப்போ கிருஷ்ணாமியோ இல்லை ஜான் பாண்டியனோ அதிமுகவில் என்டிஏலிருந்து விலகி இருப்பவர்கள், அதிமுகவிலிருந்து விலகி இருப்பவர்கள்
புதிய அணிக்கு போனா அந்த புதிய அணியோட கட்டுமானத்துக்கு அவர்கள் பலம் சேர்ப்பார்கள், அடிப்படை கட்டுமானத்துக்கு, பூத் கமிட்டிக்கு. அப்படின்னா அது புதிய அணிக்கு லாபம் தானே. 10% வாங்குற ஓட்டை 15% உயர்த்திட்டாங்கன்னு வைங்க, யாருக்கு சவால் அது? திமுகவுக்கு கண்டிப்பா. ஆனா அதிமுகவுக்கும் பெரிய சவாலாயிருங்களா? நிறைவா ஒரு கேள்வி சார். அதிமுகவை ஆரம்பத்திலிருந்து அது ஃபவுண்டேஷன் போட்டதுலேருந்து பார்த்துக்கிட்டு வரீங்க நீங்க. எடப்பாடி பழனிசாமியின் இந்த தனிநபர் முடிவு இப்ப நடப்பு அரசியலை கடந்து வெகு காலத்திற்கு லாங் டேர்முக்கு என்ன மாதிரியான விளைவுகளை அதிமுகவுக்கு கொடுக்கும்? அதிமுக அழியாதுங்கிறது என் கருத்துங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியே நினைத்தாலும் அதிமுக அழிக்க முடியாது. அதிமுக தோற்று போகும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல 2026 தேர்தல்ல. ஏனென்றால் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போதே தோற்று போனதா தான் அர்த்தம். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அப்படின்னா அதிமுகவை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? அது வந்து நம்ம யார் தான் காப்பாற்றப் போகிறாங்கிறது காலத்தின் கையில் தான் இருக்கிறது. அப்ப 26க்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய அவேக்கனிங் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களின் கட்சி அழியாதுங்க. அது எம்ஜிஆர் ஆன்மா. எம்ஜிஆர் அவர்களின் கட்சிங்கிறது அவரோட உயிர். கட்சியை வளர்த்த ஜெயலலிதாவின் விருப்பம். இதெல்லாம் சேர்ந்தது தான். இரட்டை இலைங்கிற சின்னத்தோட மகிமை. இதெல்லாம் சேர்ந்தது தான் அதிமுக. அது வந்து திமுக எதிர்ப்புங்கிற வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டது. இப்போ திமுக எதிர்ப்புங்கிற வாக்கு வங்கி பிளவுபடுகிற அந்த புள்ளி விவரம் நமக்கு எப்போ துல்லியமா தெரியும்னா 2026 தெரியும். ஏன்னா இன்னொரு அணி வருது. அதுவும் இதே தான். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தான். இப்போ விஜய் வந்து வேற ஒரு கொள்கையெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ சீமான் கூடங்க அவரோட வேற விஷயங்கள் தனித்துவமா இருக்கு. ஆனா விஜயோட அவரோட டாக்ல இருந்து எல்லாமே அது எம்ஜிஆரிசம் அண்ணாயிசம் தானே. அண்ணா படத்தை போடுறாரு, எம்ஜிஆர் படத்தை போடுறாரு, பெரியார் படத்தை போடுறாரு, கொள்கை தலைவர்னு சொல்லியாச்சு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, ஆனா அதுக்குள்ள இந்த வாக்கு வங்கி வந்து சேருது. எவ்வளவு பேர் போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு அதிமுகவோட இப்படியான ஒரு நிலைமையில வெக்ஸானவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க எப்படி ஓட்டு போட போறாங்க? இது எல்லாமே நமக்கு 2026 தான் தெரியும். அந்த புள்ளி விவரங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் மீண்டும் வந்து அதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். புதிய தலைவர்கள் வருவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார்.